என்னால முடியலைங்க. ஐயோ. இதுக்கு தான் சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு வலியில எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. எல்லாம் நம்ம பையனுக்காக தானேங்க. வேண்டுதல் பண்றேன்னு ஏன் உன்னையே நீ காயப்படுத்திக்கிற? அந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தா நம்ம பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும், விடு. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம். என் பையன் 2 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான். எங்க தேடியும் கிடைக்கல. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. பையன் கிடைக்கணும்னு நாங்க ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. இப்ப என் பொண்டாட்டி உப்பு மேல முட்டி போட்டு நடந்து பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டா. அதுல இவ காலு கொப்பளம் ஆயிடுச்சு மேடம். எனக்கு என் பையன் தாம்மா எல்லாமே. இந்த வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும்மா. என் பையன் கண்டிப்பா கிடைப்பாம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஏங்க சொல்லு மீனா. நானும் இந்த வேண்டுதலை பண்ணட்டுமா? அப்படி பண்ணா அபி திரும்ப வந்துருவாள்ல? மீனா, என்ன பேசுற நீ? அபி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட மாதிரி சொல்ற. இல்ல, அவ என்னை விட்டு போனதே தொலைஞ்சு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ்ங்க, நான் இந்த வேண்டுதலை பண்றேன். கஷ்டமா இருக்கும் மீனா. பரவாயில்லைங்க, அபிக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன். அவ திரும்ப வரணும். சரி மீனா. வேணாம்மா, எனக்காக நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் உங்ககிட்ட வர முடியாத நிலைமையில இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. பார்த்து மீனா. மீனா, மீனா, அம்மா, மீனா. எனக்காக ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ரத்தம் வருது பாருங்கம்மா. நீங்க கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலம்மா.
எங்க கொஞ்சம் தண்ணி இருந்தா சார் கொண்டு சார் வாங்களேன். யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா சீக்கிரம் போங்க. ப்ளீஸ் மீனா 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 கண்ணை துற மீனா 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 இந்தாங்க. மீனா தேங்க்யூ ஆ சார் பரவாயில்ல. மீனா 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 கடவுளே அம்மாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க கஷ்டப்பட வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ் கடவுளே. டேய் அது இருக்கடா மீனா மீனா கண்ணை துற மீனா 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 டேய் வாடா அந்த பக்கம் போலாம் வாடா. மீனா ரொம்ப கடுமையா பண்ணாம மீனா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு எனக்கு. அம்மா இந்த பிரார்த்தனை வீண் போகாதும்மா, கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும்னா இந்த வேண்டுதலோட சேர்த்து குடியிருக்கிற வீட்ல ஒரு ராத்திரி பூரா அகல் விளக்கை ஏத்தி இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கண்ணை திறக்காம விடியிற வரைக்கும் மந்திர சொல்லி பூஜை பண்ணீங்கன்னா இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்மா. நீங்க தொலைச்சது உங்களை தேடி சீக்கிரமே திரும்ப கிடைக்கும்மா. அபி அபி, நீ என் கூட வந்து சேர்ற வரைக்கும் நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். நீ எங்க இருக்க அபி? மீனா பொறுமையா எந்திரி மீனா, பார்த்து பாத்துமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க வாங்க. கேந்திரங்கம்மா வாங்க. பார்த்து 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 பொறுமையா. அம்மா என்ன பாப்பா நீ இப்படி ஓட விடுற? பாவமே பார்க்க மாட்டியா? எழுந்துச்சு வா போலாம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் என் அப்பாவை பார்க்கணும். உன் அப்பாட்ட தான் பாப்பா உன்னை கூட்டிட்டு போறோம். வா எழுந்துரு வா. இல்ல நான் வர மாட்டேன், என்னை விட்டுருங்க. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏய் தூங்கின்னு இருக்கிற குழந்தைய தூக்கின்னு போற மாதிரி நைஸா ஆட்டோல ஏத்திரு. சரி மாப்ள. பார்த்து பொறுமையா. மீனா நீ இங்கே வெயிட் பண்ணு சரியா? இல்ல நானே வரேன். மீனா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பார்த்து. இல்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பண்ணுது, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரி இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், உங்களை தான் கூப்பிடுறேன். ஹலோ சொல்லுங்க மேடம். இதோ அந்த முன்னாடி போற பாப்பாவோட ஸ்லிப்பரை கீழே விழுந்துருச்சு, அதான். சரி தேங்க்ஸ் மேடம், நான் கொடுத்துக்கிறேன்.
டிடி சீக்கிரம் வாடா. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவன் நினைக்கிறேன். இவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. மாட்டிக்க போறோம். போலாம். சரி வா போலாம். அபி மாதிரி இருக்க. அபி அபி ஏய் என்னாச்சு மீனா? ஏன் கத்துற? எங்க என்னாச்சு அபி, மீனா? அபி மாதிரி இருக்கு. அபி? அதோ அங்க ஒருத்தர் தூக்கிட்டு போறான் பாருங்க. அது அபி மாதிரி தெரியுதுங்க. ஏய், மீனா, நீ அபி நினைப்பிலே இருக்கிறதுனால தான் உனக்கு எந்த பெண் குழந்தைய பார்த்தாலும் அபி மாதிரியே தெரியுது உனக்கு. இது ஒரு வகையான காதல் தான் மீனா. வா போலாம். மீனா வா போலாம் மீனா. வா. ஏய் கோபி, சொல்லுப்பா. மும்பை பார்ட்டி போனை போட்டு ஆ அவங்கள திடீர் நகர் என்ட்ரன்ஸ் வர சொல்லு. ஏன்பா லாரி செட்டுக்கு வர சொல்லலாமே. இல்ல அங்கெல்லாம் வேலைக்கு ஆகுது. பொண்ணு கண்ணை முழிச்சிட்டானா கத்தி ஊரை கூட்டுருவா. அப்புறம் நம்ம தாண்டா மாட்டிக்கின்னு தேவையில்லாம கம்பி என்னணும். இவ்வளவு சீக்கிரம் மும்பை பார்ட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. சரிப்பா நான் சொல்லிடுறேன். சொல்லு சார் நீங்க லாரி செட்டுக்கு போகாதீங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பதறாதீங்க. குட்டி பொண்ணு நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க சீக்கிரம் திடீர் நகர் வந்தீங்கன்னா டக்குன்னு பொண்ணை கை மாத்தி விட்டுட்டு துட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். இந்த ஏரியான்னு சொன்னேன் சார் திடீர் நகர் சார். நீங்க மேப் போட்டிங்கன்னா வந்துடும். சரி அங்கேயே வந்துடும். சரி வாங்க. இந்த சித்தப்புக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஸ்கூல் விட்டு 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் பிக்கப் பண்ண வராம நம்மள ரோட்ல நறுக்கி விட்டாரே. ச்சே. யார் இது கூழாங்கல்லுக்கு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி உருண்டு வர்றது? பார்க்கிறதுக்கு முகில் மாதிரியே இருக்கிறானே. அட நம்ம முகிலே தான். அச்சுயோ லேட் ஆயிடுச்சு. என்ன திட்ட போறான்னு தெரியலையே. டேய் 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 மௌனே, என்னடா ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கற? நான் வர்றதுக்குள்ள அப்படி என்னடா உனக்கு அவசரம்? சித்தப்பே, எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஐயோ, ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே இங்க கேட் வாசல்ல வந்து நின்னு இருக்கணும். அண்ணா நீங்க வரல, அதான் எதுக்கு மீனா அங்க நிக்கணும்னு நானா தானா கிளம்பிட்டேன். டேய் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா உங்க பாட்டிக்கு யாரா பதில் சொல்றது? தொலைஞ்சு போறதுக்கு நான் ரப்பரும் ஷார்ப்னரும் இல்ல, ஷார்ப்பான பையன் முகில். ஆமா, இந்த ஹீரோயிசம் டயலாக் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. வா வந்து ஏறா. டேய் 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 டேய், என்னடா எதுக்குடா இப்படி புக்க கையில வச்சுட்டு நடிச்சிட்டு இருக்கற? நடிக்கல சித்தப்பே, படிக்கிறேன். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். எங்கிட்ட உன் டக்கால்ட்டி வேலையெல்லாம் வேணாம். புக்கை ஒழுங்கா உள்ள வச்சுட்டு வண்டியில ஏறு. சித்தப்பே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. டேய் என்னடா காலி பண்ண வீட்ல எக்கோ கேக்குற மாதிரி ரோட்ல எக்கோ கேக்குது? முகிலோட வயசு அந்த மாதிரி. ஓ, நான் என் தாய்நாட்டுல இருந்து சவுண்ட் விட்டா அது தாய்லாந்து வரைக்கும் கேட்கும். நைட்டு கேடிவில அர்ஜுன் படம் பாத்தியா? வாயை மூடிட்டு ஏறுறா. கொண்டாடாத குர்ரா, ஏறுறா. ஏறு ஏறு ஏறு.
இந்த ஸ்ட்ரீட்ல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா? இல்லை சார். பயப்படாதீங்க சார். பிரச்சனை வராத ஏரியாவை மார்க் பண்ணி தான் லேண்ட்மார்க்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். சரி, பொண்ணு எங்கே? கார் கதவு திறங்க. ம், டேய் தூக்கின்னு போடா. எவ்வளோ நேரம் மயக்கத்துல இருப்பா? தெரில, ஆனால் உங்கள் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் கொண்டு போயிடுங்க. பிரச்சனை ஏதாவது? வரக்கூடாதுன்னு தான் சார் உங்களை சீக்கிரம் கொண்டு போக சொன்னேன் சார். ரேட் எவ்வளோ? 2 லட்சம். அது தெரியும், உங்க சார்ஜ். அதில் 20%. ஏய், பணத்தை கூடுறா. சித்தப்பி, என்னடா உங்ககிட்ட நான் கேட்கவா? நீ என்ன கேட்க போற எனக்கு நல்லா தெரியும். சாக்லேட் ஐஸ்கிரீம் தான்டா. ஐயோ, அது கேட்கல. பின்ன என் சித்தி எப்படி இருப்பாங்க? உன் சித்தி அம்மியில வச்சு அமுக்குன அனுஷ்கா மாதிரி அழகா இருப்பாடா. அப்படியா? ஆமாடா, அவ்வளவு அழகா இருக்கிறதுனால தான் என் மனசு செருப்புல ஓட்டின பபுளுக்கா மாதிரி அவகிட்ட கிச்சன் ஒட்டிக்கிச்சுடா. இவங்கள மாதிரி இருப்பாங்களா? இது சுமாரா தாண்டா இருக்குது. அப்ப இவங்கள மாதிரி? இத வேணான்னு சொல்லல, இருந்தாலும் உன் சித்திட்ட நான் மனசை பறி கொடுத்துட்டேனே. இவங்கள மாதிரி இருப்பாங்களா? இல்லடா, அவ இன்னும் அழகா இருப்பாடா. சித்தி இந்த அளவுக்கு முக்கியம் இருக்க மாட்டாங்களே. டேய் பல்ப் மண்டையா, அவதான்டா உன் சித்தி. யாரு? டேய் நீ சொன்னியே அவங்க தான்டா. ஐயா, இவங்களா? ஆமாண்டா. இவங்களெல்லாம் என்னால சித்தியே ஏத்துக்க முடியாது. டேய் ஏன்டா? எனக்கு இவங்களை பிடிக்கல. நீங்க இவங்களை ஏத்துக்கிட்டாலும் நான் இவங்களை ஏத்துக்க மாட்டேன். அட போடா, கும்பிட போன காடே குறுக்க வந்திருக்குது. இறங்கடா முத. அப்பா ஹாய். யாரு சார் நீங்க? நான் தான் ரகு. மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ண வேணாம். உங்க தலையில பால் பட்டு நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இப்போ பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பால் பட்டு எல்லாத்தையும் மறப்பாங்களா? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? இங்க யார் லூசு? என்ன பண்ண போறாங்க? சரவணன் அப்பா வேற எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பேசுறத வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் திரும்பலன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு செவல் திரும்ப போகுது. யார் நீங்க? குறுக்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் முகிலோட பிறந்த நாளை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முகிலா? அவன் யாரு? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து
யாருன்னு கேட்ட முதல் ஆளு நீங்க தான். நல்லா யோசிங்க மகா. என் மகம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அப்படி ஒரு அழகான அம்சமான ஃபேஸ் இது. முகில், ரகு சித்தப்பா. ஃபங்க்ஷன்ல நம்ம கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டோமே, பேக்ரவுண்ட்ல சாங் கூட ப்ளே ஆச்சே, நான் கூட இப்படி டான்ஸ் ஆடினேனே, நின்னாயோ. ரகு சித்தப்பா, முகில்